அனைவருக்கும் வணக்கம். நம் உடலில் பற்கள் முக்கியமான உறுப்பு. பற்களை பாதுகாப்பதற்கு நம் உடலில் ஜீரண மண்டலங்களுக்கு உணவை அரைத்து கிரைண்டர் மாதிரி அரைத்து ஜீரண மண்டலத்துக்கு அனுப்பக்கூடிய வேலையை பற்கள் செய்துங்க. அந்த பற்களை நம் 80 வயசு வரை 70 வயசு வரை பாதுகாப்பாக இருக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அந்த காலத்தில் பாட்டிமார் தாத்தாமாரெல்லாம் இப்பவும் பாருங்கள், நல்லா பல்லு அசை கூட இல்லை, அந்த மாதிரி பற்கள் இருக்கிறாங்க. நம்ம காலையில் எழுந்தவுடன் பெட் காப்பி குடிப்பது தவிர்க்கணும். நான் சொல்கிறது காப்பி குடிக்க வேண்டாம்னு சொல்லல. பெட் காப்பி அப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே பல்லு விளக்காமல் குடித்தா அந்த நைட்டு சாப்பிட்டு படுத்தோம் இல்லைங்களா, ராத்திரி பூரா வாய் மூடியே இருக்கும். அந்த என்னதான் வாய் உபரிச்சிருந்தாலும் நம்ம வயிற்றிலிருந்து ஒரு துர்நாற்றம் ஜீரணம் ஆகும்போது அந்த வாய் வழியாக எந்திரிச்சு வாயை ஊதி பாருங்கள், பயங்கர நாற்றமாக இருக்கும். கிட்ட போனாலே ஐயா வாய் நாறுது அப்படின்னு பிள்ளைகளாகட்டும் கணவராகட்டும் மனைவியாகட்டும் அப்படி நிறையா சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது காலையில் பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொன்னேன் இல்லையா, தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் வாயில் கொஞ்சம் ஊற்றி நல்லா ஒரு 15 செகண்டு நல்லா கொப்பளிக்கணுங்க. கொப்பளித்து அந்த உமிழ்நீரோடு சிலைவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நாக்கு அடியில் ஒரு உமிழ்நீர் சுரக்குது, அந்த உமிழ்நீரோடு கலந்து நம்ம வாய் கொப்பளிக்கும் போது பற்கள் ஈறுகள் பலமாக இருக்கும். ஈறுகள் வீக்கம் வராது. பற்களுக்கு இடையில அப்படியே வீக்கமெல்லாம் வரும், சொத்தப்பல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த ஆயில் கொப்பளிச்சா நல்லா பலமாகுங்க பற்கள். அது கழிஞ்சிட்டு காப்பி டீ பல் விளக்கிட்டு காப்பி டீ குடித்தாலும் சரி, நீங்கள் காலையில் சாப்பிட்ட உணவுகள் சாப்பிட்ட பிறகும் என்ன செய்கிறீங்க, வாஷ் பேஷனில் போய் பல்லை நல்லா தண்ணி வாய்க்குள்ள வச்சு அதே மாதிரி ஒரு 10 செகண்டு நல்லா வாயை 2 முறை கொப்பளிக்கணுங்க. சரிங்களா? அதுக்கெல்லாம் நேரமே இருக்காதுல்ல. காலையில் வேலைக்கு ஓடுவோம் இல்லைங்களா, உப்பு போட்டு அந்த உப்பு தண்ணியில் கொப்பளித்தாலும் பல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கெட்ட பாக்டீரியாக்கெல்லாம் அழிக்கப்படும். சரிங்களா? அந்த மாதிரி பற்களுக்கு பாதுகாக்கலாம். நம்ம மதிய உணவு சாப்பிட்றோம் அப்பவும் சரி, நம்ம வாய் நல்லா கொப்பளித்து துப்பணும். இப்போ வர்ற பேஸ்ட்டுகளும் எல்லாமே என்ன பண்ணாலும் கொஞ்சம் கெமிக்கல் கலந்து தான் வருது. அது நல்லா விளம்பரத்துக்கு வேண்டியும் வருது. சரிங்களா? அந்த மாதிரி இல்லாமல் அந்த காலத்தில் இருந்த மாதிரி எருகாமட்டி நெல் உமியில் தட்டி அப்படியே காய வச்சு அதை எரித்து அந்த இது இப்போ கிடைக்காது இல்லைங்களா. நம்ம வேப்பங்குச்சி எல்லாமே கிடைக்குங்க, எல்லா இடத்துலையும் கிடைக்கும். வேப்பங்குச்சி எடுத்து அந்த காலத்தில் பல் விளக்குவாங்க. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதின்னு சொல்லுவாங்க. ஆலமரத்து விழுது இருக்குது இல்லைங்களா, விழுது பட்டையும் வேலை மரத்து பட்டையும், அதாவது வேலை மரம்ங்கிறது சில பேர் தமிழ்நாட்டில் வேளாமரம் அப்படிம்பாங்க. அது முள்ளு முள்ளாக இருக்குதுங்க, அந்த மரமே பூரா முள்ளு முள்ளாக இருக்கும். அதை உள்ள பட்டையை உரிக்கும்போது சிகப்பாக இருக்கும். அதை எடுத்து நல்லா கட் பண்ணி காய வச்சு உணக்கி அதை பொடியாக பண்ணி வச்சுக்கலாம். அந்த சிரமமே வேண்டாம். நாட்டு மருந்து கடையில் ஆலம்பொடி வேலம்பொடி பல்பொடி அப்படின்லாம் விற்கும். அது ஏற்கனவே கிடைக்கலனாலே அது நல்லதாக கெட்டதான்னு தெரியாது. நம்ம இயற்கையில் தயாரிக்கிற மாதிரி வராது. இருந்தாலும் அதை கொஞ்சம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? 2வது 20 வயசு வரை நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. 20 வயசு கழியும் போது லேசாக அது முக்கியமாக ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பல்லு பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக பல்லுக்கு ஈர்களுக்கு இடையில அப்படியே படியும். உள்பகுதியிலையும் இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துலையும் பற்கள் கருப்பாக திட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி டீ குடிக்கும்போது கரை ஏற்படும். டீயில் பாருங்கள், ஏதாவது ஒரு துணிகளில் பட்டால் அந்த கரை சோப்பு போட்டு துவைச்சாலும் போகாது. அது மாதிரி பற்களில் அந்த டீயை குடிக்கும்போதும் அந்த கரை ஏற்படுங்க.
அதுக்கு எது சாப்பிட்டாலும் சரி, எது டீ காஃபி குடித்தாலும் வாயை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொப்பளிச்சு துப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க. பல்லை பாதுகாக்கணும்னா செஞ்சு தான் ஆகணும். சரிங்களா? அந்த மாதிரி செய்யலாம். அப்போது 30 வயசில் என்னாகும் அப்படின்னா, பற்கள்லாம் வந்து கொஞ்சம் ஈறுகள், தசைகளும் உள்ள பற்களோட தசைகளும் கொஞ்சம் பலம் இல்லாத மாதிரி இருக்கும். பல்லு வலி வரும், சொத்தைப்பல் வரும். அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் வேப்ப இலை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு மஞ்சக்கட்டையோ பச்சை மஞ்சளாக இருந்தாலும் சரி, மஞ்சள் பொடியாக இருந்தாலும் சரி, சரியாக அம்மியில் வச்சு அரைச்சி, இல்லைன்னா இடிகளில் வச்சு நல்லா அரைச்சி அதை உள்ளங்கையில் எடுத்துகிட்டு பாருங்கள், இப்படி வச்சு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணுங்க. சரிங்களா? அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கலந்துக்கலாம். அப்படி தேங்காய் எண்ணெயும் கலந்து 4 பொருள், வேப்பிலை, உப்பு, டர்மரிக், அதாவது மஞ்சப்பொடி, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இந்த 4ஐயும் மிக்ஸ் பண்ணி வச்சு அதை எடுத்து நல்லா அந்த வலிக்கிற இடத்துகள்லாம் நல்லா ஈர்களுக்கும் சொத்தைப்பல் இருக்கிற இடத்துலையும் சரி அப்படி நல்லா மசாஜ் கொடுத்து தேய்ச்சி வரும்போது பல்லு நல்லா பலமாக இருக்குங்க. ஈர்களும் நல்லா பலமாக இருக்குது. பற்கள் வந்து பார்க்க எலும்பு மாதிரி இருக்குங்க. உள்ளே தசைகளும் நரம்புகளும் இருக்குங்க. பற்களுக்கு உள்ள நரம்புகள் ரத்தோட்டம் இருக்குங்க. அது நம்ம சிறு குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பல்லும் மொத்தமாக கருப்பாக இருக்கும். ஒருக்காங்க கூட விழுந்தும் கூட முளைக்காமல் இருக்கும். பூரா பற்களும் பூரா கருப்பாக இருக்கும். ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, அது ஏதோ ஒரு சத்து குறைபாடு இருக்குது, அதனால தான் சுண்ணாம்பு சத்து குறைபாடு, இரும்பு சத்து குறைபாடு, அதனால தான் பற்கள் இப்படி சொத்த பல்லாக இருக்குது அப்படின்னு. அது எல்லாருக்கும் வர்றதில்லைங்க. ஒரு உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் பற்கள் சொத்தப்பல் வரும். சரிங்களா? நம்ம குழந்தைய இப்போ காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது பல் விளக்குறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனிக்கணுங்க. பிள்ளைய பேஸ்ட் எடுத்து ப்ரெஸ்ஸில் வச்சுட்டு ப்ரெஸ்ஸு கூட கழுகாமல் அந்த பேஸ்ட்டை பல் விளக்குற இதில் இங்கிட்டு இப்படி இப்படின்னு செஞ்சுட்டு அந்த பேஸ்ட்டெல்லாம் முழுங்கிட்டு அப்புறம் பல் விளக்கியாச்சுன்னு வருவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி குழந்தைகளுக்கு நம்ம கொஞ்சம் பல்பொடி, சரிங்களா, பல்பொடி வச்சு கையில் நல்லா மசாஜ் பண்ணணுங்க. சிறு வயதில் நம்ம குழந்தைகளுக்கு பல்லை எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அதுதான் கொஞ்சம் அவங்க வயசு வரும்போது அதைவே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்குதுங்க. அப்போது நான் 30-40 வயசில் கொஞ்சம் ஒரு மாதிரி பல்லெல்லாம் இலகும் இல்லையா? அப்போ ஏதாவது கடிச்சு ஏதாவது கீழே விழுந்தாலோ பல் தெரிச்சு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும்போதும் நம்ம பற்கள் ஈர்களுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம பற்களை சுத்தப்படுத்துறது, பல்லை பிடுங்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, அந்த சொத்தப்பல் இடத்துலையே ஆகட்டும், மற்ற ஈறுகள் பக்கத்துலேயே ஆகட்டும், ஒரு பஞ்சு எடுத்துக்குங்க. சரிங்களா? ஒரு பஞ்சு எடுத்துட்டு ஒரு பச்சை கற்பூரம் அந்த பஞ்சில் சுற்றி அந்த சொத்தப்பல்ல இருக்கிற இடத்துல வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிராம்பு இருக்குது இல்லைங்களா, கிராம்பை ஒரு பஞ்சில் சுற்றி அந்த நல்லா கொஞ்சம் 1-2 நுணுக்கி கொஞ்சம் பஞ்சில் வச்சு அதை அப்படியே உருண்டை பிடிச்சிட்டு அந்த சொத்தப்பல்ல இருக்கிற இடத்துலையும் அந்த ஈறுகள் வீக்கமாக இருக்குது இல்லைங்களா அங்கனையும் வைக்கும்போது அது நல்லா கெட்ட நீரெல்லாம் வெளியே பல்வலி குறையிறதுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி செய்யலாம். அப்படியெல்லாம் செய்யும்போது நம்ம பற்கள் பலமாக இருக்குங்க. முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. வேப்ப மரம் எங்கே பார்த்தாலும் வேப்ப மரம் இருக்கும். அதில் ஒரு 2-3 குச்சியை ஒடிச்சு கொண்டு வச்சுக்கிட்டு அதை நல்லா மென்று நல்லா ப்ரெஷ் மாதிரி ஆக்கிட்டு அதில் பல்பொடி வேண்டாம், பேஸ்ட்டு வேண்டாம், அதை என்ன பண்ணுறீங்க, நல்லா விளக்குனா போதுங்க. அதில் நல்லா விளக்கி க்ளீன் பண்ணால் 15 செகண்டாவது விளக்கணும். அப்படி விளக்கி பல்லெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கும்போது பல் பளிச்சுன்னு பிறந்த அப்போ பல் முளைக்கலைங்களா, 6-7 மாதத்துலலாம் பல் முளைக்கும். அந்த மாதிரி பற்கள் பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். 2வது வயசு 50 வயசு 60 வயசு ஆகும்போதெல்லாம் பல் ஈறுகள் பல் தாடைகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா பலமாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி செய்யலாம். நம்ம பற்களை பாதுகாப்பாக
வச்சுக்கிறது நம் கையில் தாங்க இருக்குது. நம் நலம் நம் கையில். நன்றி.